ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். கேட்டாரு மேக்ஸ் தெரியுமான்னு கேட்டார். நான் தெரியாதுன்னு சொல்லிட்டீங்கன்னா ஒரு அடியோட விட்டுருவேன் அப்படின்னு. அதனால நான் தெரியாதுன்னு சொன்னதுக்கு வந்து எதுக்கு நீ போய் சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ரொம்ப அடிச்சுட்டாரு. ரொம்ப வலிச்சுது. விட்டுருங்கன்னா சொன்னா நான் விடவே இல்லை. வாய மூடிக்கோ சத்தம் வளர்க்குறது. அதனால மூடிக்கிட்டு ரொம்ப மூச்சு அடிச்சுது. அச்செல்லாம் இருந்துட்டு இருக்கிறது. அதனால மிகாது அப்படின்னாரு. ஒரு பள்ளி ஆசிரியர் எப்படியெல்லாம் மாணவ மாணவிகளிடம் நடந்து கொள்ளக்கூடாது என வழிநடத்த வேண்டிய தலைமை ஆசிரியர் ஒருவரை 5ஆம் வகுப்பு மாணவியிடம் மிகவும் கொடூரமாக நடந்து கொண்டதாக கூறப்படும் சம்பவம் திருவள்ளூர் மாவட்ட மீஞ்சூர் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அருகே அனுப்பம்பட்டு பகுதியில் செயல்பட்டு வரும் சேயோன் பிரைமரி அண்ட் நர்சரி தனியார் பள்ளியில் சுமார் 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வருகிறார்கள். இந்த நிலையில் அதே பகுதியை சேர்ந்த கலைவாணி என்பவரது 10 வயது மகள் 5ஆம் வகுப்பு பள்ளியில் படித்து வருகிறார். இந்த நிலையில் கணக்கு பாடம் சரியாக படிக்காததால் தலைமை ஆசிரியரும் பள்ளியின் தாளாளருமான அருள்தாஸ் 5ஆம் வகுப்பு மாணவியை தாக்கியதாக அவரது தாய்க்கு தகவல் கிடைத்தது. வழக்கம் போல ஆசிரியர் சாதாரணமாக கண்டித்திருக்கலாம் என நினைத்துத்தான் குழந்தையை அழைத்துச் சென்றுள்ளார் தாய் கலைவாணி. 2 அடிதான், சாதாரணமாக அடித்தேன் எனவும் தாளாளர் அருள்தாஸ் சாதாரணமாக கூறியுள்ளார். இதனைத் தொடர்ந்து பள்ளியில் இருந்து அழைத்து வரும் போது மாணவியோ என்னால பேக் எல்லாம் மாட்டிக்கிட்டு வர முடியாது, உடம்பு வலிக்குது என கூறியுள்ளார். மேலும் வீட்டுக்கு வந்தவுடன் சாப்பிடும் மாணவி எதுவும் சாப்பிடவில்லை எனவும் கூறப்படுகிறது. உடம்பு ஒரு மாதிரி இருக்கு, ஃபீவர் வர்ற மாதிரி இருக்குமா என கூறிய மாணவி அப்படியே டியூஷனுக்கு கிளம்பியுள்ளார். இந்த நிலையில்தான் 5ஆம் வகுப்பு மாணவியின் முதுகு பக்கம் பார்த்தபோது உடல் முழுவதும் சிவந்து இரத்த காயங்கள் ஏற்பட்டிருப்பதை பார்த்து பெற்றோரும் உறவினர்களும் அதிர்ச்சி அடைந்தனர். இதுகுறித்து மாணவியிடம் விசாரித்த போது கணக்கு பாடம் தொடர்பாக தாளாளரும் ஆசிரியருமான அருள்தாஸ் கேள்வி கேட்டபோது மிஸ்டேக் பண்ணினால் 20 அடி அடிப்பேன், தெரியவில்லை என்றால் 1 அடியோடு விட்டு விடுவேன் என சினிமா படங்களில் வரும் எஸ்.ஜே. சூர்யா போல குரூரமாக கூறியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அதனால் மிஸ்டேக் ஆகி 20 அடி வாங்குவதை விட தெரியாது என சொல்லிவிட்டால் என கூறினால் அவரது அடியில் இருந்து தப்பித்து விடலாம் என நினைத்து தெரியாது என மாணவி கூறியுள்ளார். ஆனால் தெரிந்து கொண்டே தெரியாது என கூறுகிறாயா என கேட்டு இந்த அளவுக்கு கொடூரமாக மாணவியை தாக்கியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து மாணவியை அவரது தாய் மருத்துவமனையில் கொண்டு போய் அட்மிட் செய்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து மெடிக்கோ லீகல் கேஸ் எனப்படும் மருத்துவ சட்ட வழக்காக பதிவு செய்த மீஞ்சூர் காவல் நிலைய போலீசார் இதுகுறித்து விசாரணையை நடத்தியிருக்கிறார்கள். இந்த நிலையில் அருள்தாஸ் தனது செல்வாக்கை பயன்படுத்தி புகாரை வாபஸ் பெற வைத்ததாக கூறப்படுகிறது. மாணவிக்கு உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டதோடு பள்ளிக்கு செல்லவே அச்சப்படுவதால் அருள்தாஸ் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாணவியின் தாய் கலைவாணி மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்துள்ளார். இந்த மாதிரி பாப்பாக்கு வந்து ஸ்கூலில் வந்து சார் அடிச்சிருக்காரு. இந்த மாதிரி என்னன்னு கேட்டதுக்கு கணக்கு பாடம் சொல்லாததுனால மிஸ்டேக் பண்ணினா 20 அடி அடிப்பேன், நீ தெரியலன்னு சொல்லிட்டுனா 1 அடியோடு விட்டுருவேன் அப்படின்ட்டு சொல்லி மிரட்டியிருக்காரு. பாப்பா என்ன பண்ணியிருக்கா, எனக்கு தெரியல, சரி தெரியலன்னு சொல்லிட்டா 1 அடி தானே அப்படின்னு சொல்லிட்டு தெரியலன்னு சொல்லியிருக்கா. தெரியலன்ட்டு சொல்லிட்டு தெரியும்னு சொல்லிட்டு தெரியாதுன்னு சொல்லி இந்த மாதிரி சொல்லியிருக்குன்னு சொல்லிட்டு முதுகுலேயே அடிச்சிருக்காரு பாப்பாவை. பாப்பா வந்து வீட்டுக்கு வந்து எதுவுமே சொல்லவே இல்லை. அவள் நான் என்ன பண்ணேன்னா எங்கள் அக்கா பொண்ணு அவள் தான் வந்து ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்தா. பாப்பாவை கூட்டிகிட்டு வந்தோடனே சாரே சொல்லியிருக்காரு, இல்லைம்மா இந்த மாதிரி தெரியலன்னு சொன்னாங்க, நான் 2 அடி தான் அடித்தேன், ரொம்பலாம் எதுவுமே அடிக்கலை. அதுக்கப்புறம் நான் கிளாஸ் எடுத்துகிட்டு ஒரு 5:30 போல் நான் அனுப்புகிறேன், 6:30க்கெலாம் ஸ்கூல் விட்டுருவாங்க, 5:30 போல் நான் அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது வந்து சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் என்ன பண்ணோம், 5:30க்கு எங்கள் அக்காவை போய் எங்கள் அக்கா பொண்ணும் இன்னொரு அக்கா பொண்ணும் பாப்பாவும் போயிட்டு கூட்டிகிட்டு வந்தாங்க. கூட்டிகிட்டு வரும்போது இப்போ பேக் நான் மாட்டிட்டு வர முடியாது, எனக்கு உடம்புல டயர்டாக இருக்குது, வலிக்குதுன்னு அப்படின்னு சொன்னான். அதனால் பேக் வந்து இவங்க தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. சரின்ட்டு இவ்வளோ என்ன பண்ணால் எப்போவுமே வந்தோடனே சாப்பிடுவா.
எதுவுமே சாப்பிடல. ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நான் குளிக்கலம்மா, எனக்கு உடம்பு ஒரு மாதிரி இருக்குது, ஃபீவராக இருக்கிற மாதிரி இருக்குது, நான் குளிக்கல, நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நான் டியூஷனுக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. கிளம்பும் போது பேகை வந்து அக்கா நீ எடுத்துகிட்டு வாக்கா, நான் பேக்லாம் நான் எடுத்துகிட்டு வரல. ஏன்னு கேட்டதுக்கு இல்லை எனக்கு முதுகெல்லாம் ஒரு மாதிரி வலிக்குது, பேகே தூக்க முடியல. ஏன்டி என்னடி ஆச்சுன்னு கேட்டதுக்கு சார் இந்த மாதிரி அடித்தாரு அப்படின்னு சொன்னதுக்கு, என்னடி 2 அடி தானே அடித்தாருன்னா என்ன அதுக்கு போய் இப்படி பண்ணுறியே, எப்படி தான் அடித்தாரு காட்டுன்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸை தூக்கி பார்க்கும்போது அப்படியே ஒரு மாதிரி அப்படியே ரத்தம் கட்டிட்டு அப்படியே கைத்தடை அப்படியே இருந்துச்சு அவர் அடித்தது. நான் அப்புறம் என்னை கூப்பிட்டா, நான் வெளியில் வாசலில் கோலம் போட்டுட்டு இருக்கும்போது நான் ஓடி வந்து பார்த்ததுக்கு அவள் கேட்டதுக்கு இல்லைம்மா கையில் தாம்மா அடித்தாரு, பெரம்பலெல்லாம் அடிக்கலை, எதுக்கு அடித்தாரு கேட்டதுக்கு இந்த மேக்ஸ் டவுட்டு என்ன கேட்டதுக்கு தெரியலன்னு சொல்லிட்டேன். நான் ஏன் தெரியல, நீ வீட்டிலலாம் நல்லா தானே டேபிள்ஸு எல்லாமே நல்லா தானே சம்ஸ் எல்லாம் போட்டேன்னு கேட்டதுக்கு இல்லைம்மா ஒரு மிஸ்டேக் கூட இல்லாமல் சொல்லணும்னாரு, அதனால் அடித்தாருன்னு அப்படின்னு சொன்னாங்க. ஸ்கூலில் போய் கேட்டீங்களா நீங்கள்? நான் டேரெக்டாக போய் ஸ்கூலில் கேட்கல சார், நான் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டிகிட்டு போனேன் பாப்பாவை. அங்கே வந்து டாக்டர் தான் வந்து பார்த்துட்டு ஏஆர் போட்டாங்க. நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கல, டாக்டரே தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் அதுக்கு ஸ்டெப் எடுத்தேன். அதுக்கப்புறம் கூப்பிட்டு பேசினாங்களா உங்களை? கூப்பிட்டு பேசினாங்க. அன்னைக்கு நான் நைட்டே டாக்டரை பார்த்த உடனே நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன். போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டேன். வந்துட்ட பிறகு மறுநாள் காலையிலேயே நாங்கள் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க ஏஞ்சி வந்து கதவு தட்டுறாங்க. அந்த சாரோட ஒய்ஃபும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்துட்டு பாப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க. தப்பு தான் நான் பண்ணது, என்கிட்ட பாப்பா கிட்டே மன்னிப்பு கேட்டாங்க. இல்லை சார் என்னதான் இருந்தாலும் நீங்கள் இப்படி அடிச்சது தப்புன்னு நான் கேட்டதுக்கு இல்லைம்மா ஏதோ தெரியாத அடிச்சிட்டேன் மன்னிச்சிடுங்கன்னு அப்படின்னு சொன்னாங்க. சார் கேட்டார் மேக்ஸ் தெரியுமான்னு கேட்டால் நான் தெரியும்னா ஒரு மிஸ்டேக் இருந்தால் கூட 20 அடி அடிப்பேன் அப்படின்னாரு. அதனால ஒரு தெரியாதுன்னு சொல்லிட்டீங்கன்னா ஒரு அடியோட விட்டுருவேன் அப்படின்னாரு. அதனால நான் தெரியாதுன்னு சொன்னதுக்கு வந்து எதுக்கு நீ போய் சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ரொம்ப அடிச்சுட்டாரு. ரொம்ப வலிச்சதா எப்படிமா? ஆமாம் ரொம்ப வலிச்சுது. விட்டுருங்கன்னா சொன்னால் நான் விடவே இல்லை. வீட்டில் அப்பா அம்மா கிட்ட சொன்னேன். அம்மா கிட்ட சொல்ல அக்கா தான் வந்து கூட்டின்னு வந்தாங்க. அப்போ வந்து நான் 2 அடி தான் அடித்தேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் சரி நான் டியூஷன் கிளம்பி போனேன். அப்போ வந்து அக்கா வந்து பேக் எடுத்துகிட்டு வாக்காங்க, 2 அடி தானே அடித்தாரு, என்ன ஓவராக பண்ணுற அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸை தூக்கி பார்த்ததோடனே ரொம்ப ஹெவியாக இருந்ததுனால ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனாங்க. சத்தமும் வரக்கூடாது அப்படின்னாரு. நான் வாயை மூடிக்கோ, சத்தம் வரக்கூடாது, அதனால மூடிக்கிட்டு ரொம்ப மூச்சடிச்சுது. எதுக்காக மூட சொன்னாருமா வாயை? சத்தமே வரக்கூடாது, அமைதியாக இருக்கணும், அச்சதெல்லாம் இருந்துட்டு இருக்கக்கூடாது, அதனால அமைதியாரு அப்படின்னாரு. யார் அடிச்சதுமா உன்ன? சார் பேர், அவர் பேரு அருள்தாஸ். இது குறித்து மாணவியை கொடூரமாக தாக்கிய குற்றச்சாட்டுக்கு ஆளான அருள்தாஸை நாம் 18ஆம் தேதி தொடர்பு கொண்டு கேட்டபோது குழந்தையை வீட்டில் கண்ட்ரோல் செய்ய முடியல, அதனால நீங்கள் கண்டியுங்கள் என பெற்றோர் தான் என்கிட்ட சொன்னாங்க. அடிக்கும் போது காயமாயிடுச்சு என மிகவும் கேஷுவலாக பேசியவர் புகாரை அவரது பெற்றோரை வாபஸ் வாங்கிட்டாங்க என கூறினார். ஆனால் மீண்டும் கலெக்டர் அலுவலகத்தில் பெற்றோர் உங்கள் மீது புகார் கொடுத்திருக்கிறார்களே என நாம் கேட்டபோது கலெக்டரிடமும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு மாணவியின் தாய் சொல்லிட்டாங்க என அசால்ட்டாக அடித்து விட்டார். கீர்த்தி இந்த பாப்பா அடிச்ச மாதிரி கம்ப்ளைண்ட் என்ன இஷ்யூ சார்? அது முடிஞ்சு சார். என்னன்னா அந்த பேரண்ட் வந்து அந்த பேரண்ட் அந்த குழந்தைய கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு அவங்க வந்து இந்த மருந்தெல்லாம் கூட வாங்கி வச்சு நான் செத்துருவன்லாம் சொல்லிட்டாங்க. அதனால அந்த குழந்தை வந்து அவங்க கட்டுப்படலன்னு எங்கிட்ட வந்து விட்டு சார் நீங்க கண்டிங்க சார் கொஞ்சம் எனக்கு ரிக்வஸ்ட் பண்ணாங்க. அப்புறம் அவங்க அம்மா வந்து நானும் பேசணுன்னே அவங்க காம்ப்ரமைஸ் ஆயிட்டேன், சரியாயிட்டேன். ஆனா என்னன்னா டாக்டர் தான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்களாம். அப்புறம் நம்ம போன உடனே ஸ்டேஷன் போனா அவங்க எல்லாம் வந்து பேசும்போது இந்த அம்மா ரிட்டர்ன்ல எழுதி கொடுத்துச்சு, எங்களுக்கு வந்து சார் மேல எந்த இதுவும் கிடையாது, குறையும் கிடையாது, நாங்க சொல்லிதான் அது மாதிரி ஆச்சு, அதனால இது டாக்டர் தான் பண்ணாங்க, நாங்க பண்ணலன்னு இவங்க வந்து கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கிட்டாங்க. சரி சார், அப்போ அடிக்கிறதா அந்த அளவுக்கு முதுகுல செகண்ட் போற மாதிரி அடிக்க பண்ணணும். அதுதான் சார் அடிக்கிறது வேற 1-2 அடி அடிக்கலாம். ஆனா அந்த பாப்பாக்கு அந்த இதுல முதுகு ஃபுல்லாவே செவந்துட்டு இருக்கா சார். அதுதான் அந்த முதுகுல செவந்துட்டு உடனே மறுநாளே சரியாயிடுச்சு சார். அது வந்து அந்த அம்மாவே பொத்துன்னு வந்து அவங்க எழுதி கொடுத்துட்டு எனக்கு வந்து சார் மேல எந்த இதுவும் கிடையாது, நாங்க சார் நான் சொல்லிதான் எனக்கு கண்டிச்சேன், அதனால இதை வந்து நான் வாபஸ் வாங்கிக்கிறேன்னு எழுதி கொடுத்துட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அது முடிஞ்சு போச்சு. இப்ப சும்மானா இவங்க எல்லாம் சேர்ந்து சும்மா போட்டு நேருக்குறாங்க. அதெல்லாம் அது முடிஞ்சு 2 வாரம் ஆயிடுச்சு சார். அன்னையோட முடிஞ்சு போச்சு. அது கலெக்டர் கிட்ட பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க சார். அது கலெக்டர்கிட்ட என்கொயரி வந்துட்டாங்க சார்.
வந்து என்கொயரி பேசிட்டு அந்த அம்மா அதுக்கும் வந்து நான் பிரச்சனை கிடையாது எனக்கு, அதனால திரும்பி அனுப்பிச்சிட்டு இருக்கிறாங்க கலெக்டர் என்கொயரியும். இப்ப இவங்க யாரும் வந்து போட்டாங்களா அதுக்கும் அவங்களே வந்து இது கொடுத்தாங்க என்னன்னு, இது வந்து எங்களுக்கு பிரச்சனை முடிஞ்சு போன நீங்க போட்டு பெருசு பண்றீங்க அப்படின்னு அந்த மாதிரி பேட்டி கொடுத்தாங்க திரும்பி. அப்புறம் அதையும் வந்து நம்ம சரியாம இதெல்லாம் பேட்டி கொடுங்க விட்டுருக்குமா, முடிஞ்சு போன விஷயத்த பெருசாக்கினுக்குறாங்க அப்படின்ற மாதிரி நான் நேற்று அவங்கள வந்து பேசணும். அதனால எந்த பிரச்சனையும் அந்த அம்மாவுக்கும் எனக்கு எதுவும் இல்லை. குழந்தைய திரும்பி ரெகுலரா ஸ்கூலுக்கு வர ஆரம்பிச்சிட்டா. அது நம்ம வேணும்னோ மற்றதோ இன்ஜினியர்ஸ்லயோ மற்றதோ பண்ணல, எதேச்சியா நடந்து ஒரு தப்பு நடந்துச்சு. அத பேரண்ட்டும் ஸ்கூல்காரங்க ஒட்டு போயிட்டாங்க. எதாச்சியா நடக்குதுல என்ன சார், இப்போ குழந்தைய ஒரு அடி 2 அடி அடிச்சா அது நார்மலா இருக்கும், அந்த மாதிரி முதுகு சேர்ந்துட்டு இருக்கு. என்ன இதுவா இருந்தாலும் அந்த அளவுக்கு அடிக்கிறது தப்பு இல்ல சார். அது தப்புன்றதுனாலதான் அவங்கள என்ன சொன்ன உடனே, சார் இது நான் சொன்னதுனால நீங்க அடிச்சிட்டீங்க இருந்தாலும் பரவாயில்ல, இது வந்து மறுநாளே சரியா போச்சுன்னு அந்த அம்மா வந்து சொல்லிட்டாங்க. அத பேசி முடிவு பண்ணி சரி பண்ணிட்டாங்க. ரைட்டுங்களா? இது குறித்து மீண்டும் மாணவியின் தாய் கலைவாணியிடம் பேசிய போது, இப்போதுதான் கலெக்டரிடம் புகார் கொடுத்துவிட்டு வந்திருக்கிறோம். நான் ஒற்றையாளாக இருந்ததால் காவல் நிலையத்தில் புகாரை வாபஸ் வாங்க வைத்தார்கள். ஆனால் கலெக்டரிடம் கொடுத்த புகாரை வாபஸ் பெறவில்லை. அவர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார் உறுதியாக. இப்போ அங்க கரஸ்பாண்டன்ட் அருள்தாஸ் இருக்கார்ல, அவர்கிட்ட போன்ல பேசுனதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, பொண்ணுகிட்ட அவங்க அப்பா வந்து பொண்ணு வந்து வீட்டுல அடங்க மாட்டாங்குது, அதனால கொஞ்சம் கண்டிச்சு கொஞ்சம் பயமுறுத்தி வைங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்க அதனாலதான் கேட்டோம். வீட்டுல மட்டும் வாங்க போங்கன்னு பேச மாட்டாங்க. நான் வந்து சும்மா மிரட்டுங்கன்னு தான் சொன்னேனே தவிர்த்து இந்த மாதிரி அடிக்கலாம் நான் சொல்லவே இல்லை. அவர் ஸ்டேஷன்லயுமே அப்படிதான் சொன்னாரு. நான் சொன்னேன், என்ன சார் நான் சொல்லாததால நீங்க சொல்லிருக்கீங்க அப்படின்னு நானே அவர்கிட்ட கேட்டேன். இல்லம்மா. சரி, அதுக்கப்புறம் இப்போ அவரு அது பேசுனதுல கலெக்டர் ஆபீஸ்ல கொடுத்த கம்ப்ளைண்ட் நாங்க வாபஸ் வாங்கிட்டாங்க சார்ன்றாரு அவரு. இல்ல இல்ல இல்ல, இன்னைக்குதான் நான் கலெக்டர் ஆபீஸ்லயே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் நீங்க சொல்லிருக்கீங்க. நான் ஸ்டேஷன்ல கொடுத்தத மட்டும் தான் நான் வாபஸ் வாங்கினேன். ஏன்னா அவங்க 10 பேர் வந்துட்டாங்க சார், நான் ஒரு ஆளு, என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. அவங்க எல்லாரும் வந்துட்டு எப்படி சொல்றாங்கன்னா, அவர் எவ்வளவு பெரியவர் தெரியுமா, நீங்க என்னமா பண்ணிட்டீங்க அப்படி இப்படின்னு பேசும்போது நம்ம என்ன பண்ண முடியும், நீங்க அவரை பாத்தீங்க அப்படின்னு சொல்றாங்க. என்னால வேற ஒண்ணுமே பண்ண முடியல சார் எனக்கு. நான் நீங்களே இப்ப இன்னைக்கு கூட பாத்தீங்க, என் கூட யார் வந்தாங்க, நாங்க ஒரு பொம்பளைங்க, அவங்க வந்து கூட அவங்க அண்ணனுங்க, அதனால வந்தாங்க. அவங்க எல்லாமே விஷயம் கேள்விப்பட்டு எங்க கூட வந்தாங்க, அவ்வளவுதான் ஒழிய மத்தபடி நாங்க தனியா தான் வந்தோம். நீங்களே பாத்தீங்கல்ல. ஓகே ஓகே. அன்னைக்கு ஸ்டேஷனுக்கு போனீங்கல்ல, அவங்க ஏதாவது பேசி பண்ணாங்களா இல்ல நீங்களே வாபஸ் வாங்குறீங்களா? அன்னைக்கு அவங்க வந்து இந்த மாதிரி சொன்னாங்க சார். என்னன்னா வந்துட்டு, இல்லம்மா நாங்க வந்து இப்ப நீங்க என்ன சொல்றீங்க, வாபஸ் வாங்குறீங்களா இல்லன்னா அந்த ஆளை பிடிச்சி ஜெயில போடுவோம். நான் உடனே வாபஸ் வாங்கன்னு சொல்லி எனக்கு ஒரு 2 நாள் டைம் கொடுங்கன்னு தான் கேட்டேன் நானு. 2 நாள் டைம் கேக்குறீங்க, எங்களுக்குன்னா வேற வேலை இல்லைன்னு நினைச்சுன்னு இருக்கிறீங்களா? உங்க ஒரு கேஸ் மட்டும் தான் நான் எடுத்து நடத்தணுமா? உங்களுக்கு நான் 2 நாள் வெயிட் பண்ணணுமா? ஒண்ணு ஒழுங்கா கேஸ் வாபஸ் வாங்கறதா வாங்கு, இல்ல நான் என்ன பண்றேன்னா அந்த ஆளத்துக்கு ஜெயில போட்டுறேன், வர பிரச்சனையை நீ சமாளிச்சுக்கோ, உன்னால நீ பேஸ் பண்றதா பண்ணிக்கோ. ஒரு பொம்பளை சொல்ற, அதனால உன் நல்லதுக்கு தான் சொல்றேன், உன்னால பேஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்க. தெரியாதுன்னு சொல்லிட்டா 1 அடி, தப்பா சொல்லிட்டா 20 அடி, இப்படி கொடூரமாக அச்சுறுத்தி பாடம் சொல்லிக் கொடுத்தால் அந்த குழந்தைகளின் மனநிலை எப்படி பாடுபடும்? அதுவும் 5ஆம் வகுப்பு படிக்கும் ஒரு சின்னஞ்சிறு குழந்தை விட்டுருங்க சார் என கதறி துடிக்கும் அளவுக்கு அடித்திருக்கிறார் என்றால், இன்னும் எத்தனை மாணவ மாணவிகள் இப்படி தாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது குறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் எனவும் கோரிக்கை எழுந்துள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக திருவள்ளூர் செய்தியாளர் பாலாஜி. ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.